பண்ணேன் சார். கொந்தளிக்குது, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொந்தளிக்குது. என்ன பண்ணிக்க முடியுதுன்னா கைது பண்ணுவீங்க, இல்லை பிஜேபி மோடி சொல்லி தூக்கி உள்ள வைப்பீங்க, தானே பண்ணுவீங்க. நீங்கள் என்ன சார் மக்களோட தீர்ப்பு அதுங்கிறதுக்கு மக்களோட தீர்ப்பை இது பண்ணிட்டு நீங்களாம் ஒரு தீர்ப்பு சொல்லி டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஆட்சி அமைக்கலாம். நீங்கள் என்ன சொல்றதுக்கு? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இது தமிழ்நாடு, எங்கள் தமிழகத்தை எங்களை ஆள்றதுக்கு உண்மை யாருக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதை விட்டு எங்கள் மக்கள் நாங்கள் போடுற ஓட்டை நிராகரிச்சுட்டு டிஎம்கே ஏடிஎம்கே வந்தால் நான் ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஆங்க சார். அப்புறம் எதுக்கு எலெக்ஷனும் ஒன்று நடக்குது? எலெக்ஷன் ஒன்று எதுக்கு வைக்கிறீங்க? எலெக்ஷன் ஒன்று எதுக்கு வைக்கிறீங்க? அப்போ எங்களுக்கு என்ன மரியாதை? எலெக்ஷன் நடத்துகிறவங்களுக்கு என்ன மரியாதை? எலெக்ஷன்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு பதவியில் உட்கார்றவங்களுக்கு மரியாதை. நாங்கள் ஓட்டு போட்டு டிஎம்கே வேணாம் ஏடிஎம்கே வேணான்னு எங்கள் தலைவர் நாங்கள் டிவிக்கு எடுத்துருக்கோம். அவரு வேணாம் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து பிஜேபிகிட்ட காசு கொடுத்துட்டான், பிஜேபி பின்னாடி உங்களுக்கு திரும்பி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது? என்ன ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு? டிவிக்கு பெரும்பான்மையில விஜய்க்கு பெரும்பான்மைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவருக்கு பெரும்பான்மைன்னு பார்த்தீங்களா? இப்போ எப்படி கொந்தளிக்கும் தமிழ்நாடு கொந்தளிக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? நீங்கள் சொல்லாதீங்க சார், யார் ஆட்சி அமைக்க நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் மக்கள் சொல்லணும். மக்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை விட்டுட்டு எங்கள் தீர்ப்பை ஏற்காமல் நீங்களாக ஒரு தீர்ப்பு சொல்கிறீங்க, நீங்களாக ஒருத்தவங்க வந்தால் நான் இது கொடுப்பேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, பிஜேபி மட்டும் எக்காரணம் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே வராது. பிஜேபிகிட்ட காசு வாங்கிக்கிட்டு யாரும் இங்கே வாழ ஆட்டாதீங்க. யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. இது நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. எங்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு எங்கள் டிவிக்கு ஆளை விடுங்க இந்த தமிழ்நாட்டை.